வணக்கம் நிகிதா. தருமபுரி மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் சாந்தி தலைமையில் 10 பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் கள்ளக்குறிச்சியில் நேற்று ஆய்வு செய்தனர். அப்பொழுது பாலினம் கண்டறிந்து கருக்கலைப்பில் ஈடுபட்டு வந்த ரஞ்சித்குமார் என்பவரை கைது செய்து அவரிடம் விசாரணை செய்ததில் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள வீட்டில் ஸ்கேன் இயந்திரம் மூலம் பரிசோதனை செய்து சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்து வந்தது தெரிய வந்தது. இதனை அறிந்த இணை இயக்குனர் சாந்தி, ஆத்தூர் அரசு தலைமை மருத்துவர் அலுவலர் ஜெயலட்சுமி உள்ளிட்டோர் ஆத்தூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள மாதா கோவில் தெருவு பகுதியில் வாடகைக்கு குடியிருந்து வரும் சத்யா என்பவர் வீட்டில் சோதனை நடத்தினர். அப்பொழுது 4 மாத கர்ப்பிணிக்கு ஸ்கேன் இயந்திரம் மூலம் கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை பரிசோதனை செய்து தெரிய வந்தது. பரிசோதனையில் அங்கிசெட்டிப்பாளையத்தை சேர்ந்த 12ஆம் வகுப்பு படித்த சவுந்தரராஜன் ஈடுபட்டிருந்தார். இதற்கு இடைத்தரகராக 10ஆம் வகுப்பு படித்த ஆத்தூர் கோட்டை பகுதியை சேர்ந்த வெங்கடேஷ் ஆகிய இருவரும் செயல்பட்டது தெரிய வந்தது. இதனை அடுத்து இருவரையும் கையும் களமாக பிடித்த மருத்துவ குழுவினர் அவர்களிடம் இருந்த ஸ்கேன் இயந்திரம் மற்றும் மாத்திரைகளை பறிமுதல் செய்ததோடு இருவரையும் ஆத்தூர் நகர காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இருவரையும் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காவல்துறையினர் விசாரணையில் சேலத்தில் மருத்துவ பிரதிநிதியாக வேலை செய்து வந்த சதீஷ் என்பவர் மூலம் கருவில் உள்ள குழந்தை ஆனா பெண்ணா என்பதை கண்டறிய கற்றுக்கொண்டதாகவும் அதற்கான உபகரணங்களை அவரே வாங்கி தந்ததாகவும் மேற்படி சவுந்தரராஜன் நிரந்தரமாக வீட்டில் வைத்து ஸ்கேன் செய்யாமல் தேவைப்படுவோருக்கு அவர் வீட்டிற்கே சென்று ஸ்கேன் மூலம் குழந்தையின் பாலினத்தை பார்த்து வந்ததாக விசாரணையில் தெரிய வந்தது. தொடர்ந்து இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து இந்த போன்ற சம்பவம் அந்த பகுதியில் நடந்து வருகிறதா என்று மருத்துவ குழுவினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நிகிதா.